தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பெரியப்பா திருந்துற மாதிரி பெரியமாவும் திருந்திட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியல. மண்டபத்துல எனக்கு அவங்க மேல கோவம் தான். என் கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டேன். என்ன பண்றது? அம்மா ஸ்தானத்துல இருக்காங்க, அவங்க எதுவும் பண்ண முடியாது. விடு அண்ணா, இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோயே, நானே உள்ள தூக்கி வச்சிருவேன். அன்பு, விடு. நடந்ததையே பேசிட்டு இருந்தோம்னா டென்ஷன் தான் ஆகும். சரி, எல்லாரும் வேலையை பாருங்க. படி. அன்பு, நீ போ. டேய் மேட்ரு, நம்ம போய் மெசேஜ் கிளீன் பண்ணலாம்டா. ஏய் கயல், ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்குமா? ஹாய். வா வா, வந்து உட்கார். வா. ஹாய். ஹாய், உட்காருங்க. உட்கார். மாமா இதை உள்ள வச்சிருங்க. அண்ணி, காஃபி எடுத்துட்டு வாங்க. சரி. ஏய் இல்ல, அதெல்லாம் அக்கா எதுவும் வேண்டாம். நீ உட்கார், நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, குடி. அப்புறம் நானே ஆக்சுவலி உனக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் ஓகேவா? இப்போ நல்லா தான் இருக்காங்க. ஹாய்மா. வாமா கீதா. நல்லா இருக்கேன். உட்கார். அப்புறம் என்ன கயல், கேட்டரிங் ஆர்டருக்கு வெளியூர் போனீங்களே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது. ஏய், பெர்மனன்ட்டா அப்படியே கேட்டரிங் வேலையில இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மூர்த்திக்காக தான் நாங்க எல்லாரும் போனோம். ஆமா, நீ வேலை பாக்குற ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னியே, என்னாச்சு? என்னையில இருந்து டியூட்டில ஜாயின் பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்ல. என்னாச்சு கீதா? கயல், அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். என்ன? நீ டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு இன்னும் 1 மாசம் டிலே ஆகும். என்னாச்சு? எதனால? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அங்க ஆல்ரெடி வேலை பார்க்குற நர்ஸ் எல்லாம் வேற பிரான்ச்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களாம். அது முடிஞ்சதும் நியூ நர்ஸ் எல்லாம் அவங்க அப்பாயிண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க.